என்னதான் வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகள் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க அப்படின்னாலுமே கூட ஜூனட்டிக் அப்படின்ற நோய்கள் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்காக சில ஸ்டெப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீட்டுல நாயோ பூனையோ அதற்குன்னு தனியா ஒரு இடத்தை ஒதுக்கிடுங்க. அங்கே தட்டு வைக்கிறது, தூங்குற இடம் அங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, சரியான நேரத்துல தடுப்பூசி போடுறது, அதுங்களை குளிக்க வைக்கிறது போன்ற விஷயங்களை மெயின்டைன் பண்ணி சுகாதாரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு ரொம்ப பிடிக்கும் போது நம்ம அதிகமா கிஸ் பண்ணுவோம். ஆனா நாய்கள், பூனைகள் போன்ற செல்ல பிராணிகளை நம்ம டைரக்டா கிஸ் பண்ணாம கை குலுக்குறது மாதிரியான விஷயங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டா பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். உங்க வீட்டுல மூச்சு திணறலாலேயோ அல்லது ஆஸ்துமானாலேயோ யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நாய், பூனை போன்றவற்றுடைய முடி உதிர்தல் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான செல்ல பிராணிகளுடைய சிறுநீர்லையும் உமிழ்நீர்லையும் லெப்ரோஸ்பிரோசிஸ் அப்படின்ற பாக்டீரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் கவனத்துல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் வீட்டுல பெட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாயோ பூனையோ உங்களுக்கு உற்ற நண்பனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா, அறிவோம் ஆரோக்கியம்.